ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரைஸ் அண்ட் கின்வா வச்சு ஒரு குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஹாஃப் கப்பு ரைஸு, ஹாஃப் கப் கின்வா வேக வச்சுருக்கேன். அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறம் புதினா, கொஞ்சமாக கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து நம்ம ஒரு கப் ரைஸ் அண்ட் கின்வா எடுத்துருக்கோம்ல, அதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ், அப்புறம் மிளகுத்தூள், என்கிட்ட ஒயிட் அண்ட் பெப்பர் பிளாக் பெப்பர் பவுடர் இருக்குது, அது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்போ ஆயில். இப்போ நம்ம இந்த ஐட்டம்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம ஏற்கனவே மிளகுத்தூளும் வச்சுருக்கோம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மெயினாக எக்கு சேர்த்துருக்கேன். ஸோ எக் ரைஸ் மாதிரி இருக்கும் இது. நீங்கள் வெஜிடேரியன் எக் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். லைக் கேரட், கேப்சிகம், கார்ன், ப்ராக்கோலி, பீஸ், இந்த மாதிரி எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் காயும் வேணும் அப்படின்னா எக்கோடு சேர்ந்து காயுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம், அதை சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் ஏதாவது சேர்க்குறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு காயை போட்டு ஒரு குயிக்காக ஒரு சாட்டே ஒரு டாஸ் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வர ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கணும். ஸோ நான் இன்றைக்கி எந்த காயும் சேர்க்கல, அதனால நான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த க்ரீன் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரைஸ் செய்கிறதுக்கு ரைஸ்லாம் நீங்கள் வேக வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த எக் ரைஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் கம்மியாக தான் ஆகும். வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற எக் ரைஸை விட இது இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம பெருசாக ஒன்றும் இதில் மசாலா சேர்க்கல, ஜஸ்ட் வந்து நம்ம இந்த கீரை வகைகள் தான் அதுதான் சேர்த்துருக்கோம். பட் அதுவே வந்து ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அடுத்து நம்ம வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கப் ரைஸ்க்கு 2 முட்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெறும் ரைஸ்க்குமே சேர்த்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு போர்ஷன் வந்து கின்வா அண்ட் ரைஸு, இன்னொரு போர்ஷன் வந்து வெறும் ஒயிட் ரைஸு. ஸோ இந்த ஒயிட் ரைஸ் வந்து நான் நார்மல் புழுங்கல் அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸை வடித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எக்கு போட்டு அப்படியே நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணுற மாதிரி இதை ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் அண்ட் கின்வா நான் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகுத்தூள், கருப்பு அண்டு வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை மிளகுத்தூளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், காரமும் இருக்கும். அதே மாதிரி கருப்பு மிளகுத்தூளுக்கு அதுக்கு ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதனால் நான் ரெண்டுமே என்கிட்ட இருக்கிறதுனால ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அது தாராளமாக சேர்த்துக்கலாம். அந்த மிளகுத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம கொஞ்சமாக சோய் சாஸ் சேர்த்துக்க போகிறோம். சோயா சாஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அந்த சோயா சாஸ் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம். பட் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் அண்ட் கின்வா வச்சு செஞ்ச ஒரு எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மல் ஒயிட் ரைஸில் செஞ்சால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரைஸ்லேயும் வந்துடும். ஸோ ரைஸ் அண்ட் கின்வா நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கான காரணம் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஒயிட் ரைஸ் மட்டுமே சாப்பிட வேண்டாம், பட் கார்ப்ஸ் வேணும், அதே சமயம் ஃபைபர், ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கின்வா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.